15,000 20,000 ரூபாய் இருந்தாலும் கூட சென்னையில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வாழ முடியும் தான். ஆமாம், 1 லட்ச ரூபா இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை 50,000 இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை 10,000 ரூபா தான் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட நம்ம வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக வாழ முடியும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. 20,000 இருந்தால் ஓரளவுக்கு லக்ஸரியாகவே ஓகேவா நல்லாவே இருக்கலாம். 20,000 ரூபா வருதுங்கிறப்ப 20,000 தான் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிப்போம். இப்போ இஎம்ஐ கார்டு எல்லாம் வச்சிருக்கப்ப அது நம்ம கை காசு போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த லிமிடெட் நீங்கள் அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாதத்தில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்ம கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு வந்து அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ண முடியல. 1000 ரூபா தான் இருக்குங்கிறப்ப 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணுறப்ப அந்த 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃபை நல்லா தான் லீட் பண்ணுவோம். லட்ச ரூபாய் நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? தேவையில்லாமல் அவங்க மாதத்துக்கு 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம், இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம், ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுனா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதாக ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ். தேவையில்லாமல் எதுவும் வெளியே வாங்கி தரலனாலே செலவு கம்மியாக தான் ஆகும். 15,000 இல்லை 20,000 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதில் என்னெல்லாம் நீங்கள் வீட்டு வாடகை இது என்னெல்லாம் செலவுக்கு சரியாக இருக்கும்க்கா? வீட்டு வாடகை கொடுப்போம், வீட்டுக்கு அதான் சாப்பாடு, மற்றபடி எல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது ஒன்று செய்வோம். அப்புறம் அதான் பசங்க 2 பேர் இருப்பாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு எல்லாமே இதில் தான் அடங்கும். மற்றபடி உடம்பு சரியில்லைனா எல்லாமே இதில் தான் பார்த்துக்கணும். வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம வெளியே ஏதாவது நமக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அட்டன் பண்ணுறது எல்லாமே இந்த 20,000 அந்த 20,000 தான் பார்த்துக்கணும். குழந்தைங்க படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க 2 பேருமே. பெரியவ 8th படிக்கிறா, சின்ன பொண்ணு 6th படிக்கிறா. எல்லாமே இந்த 20,000 வச்சு 2 பேருமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இதை வச்சு தான் எல்லாமே ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த கடையிலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றத வச்சு குடும்பம் இது பண்ண முடியுதுங்களா, நடத்த முடியுதா? இதை வச்சு தான் நடத்துகிறோம், வேறு வழி இல்லைல்ல. இதுதான் வருமானங்கிறப்ப இதை வச்சு தானே குடும்பத்தை நடத்தி ஆகணும். எதுக்கெல்லாம் சுமாராக எவ்வளோ செலவு பண்ணுவீங்கக்கா? சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு 10,000 ரூபா செலவாயிடும். வாடகை. ஆமாம், ஏன்னா பசங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு, உடம்பு சரியில்லை அது இதுனா எப்படி 10,000 வீட்டுக்கு கண்டிப்பாக செலவாகும். மந்த்லி 10,000 அது கண்டிப்பாக செலவாகிடும் வீடு. அதை தாண்டி மீதி வந்து ரெண்ட் வந்துடும் உங்களுக்கு 5,000. மீதி வந்து கொஞ்சம் எப்படி எடுத்தோம், ஏன்னா பசங்க மெட்ரிகுலேஷன் படிக்க ஃபீஸ் வந்துடும், எங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி தரது அது எல்லாம் வந்துடும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம மாதம் ஒரு எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் இதுலேருந்து ஒரு எப்படி ஒரு 1000 ரூபாவது மிச்சம் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா ஏதாவது நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா ஏதாவது செலவு இருக்கும், நம்ம போக வர அதை எடுத்து வச்சு தான் ஆகணும். இப்போ இந்த கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷன்லாம் இருந்தது இல்லையா, அப்போ எவ்வளோ சிரமமாக இருந்ததுங்கக்கா? எதுக்கெல்லாம் சிரமமாக இருந்தது? லாக்டவுனுங்கிறப்ப சுத்தமாக அப்போ வருமானமே கிடையாது தான். அப்போ வீட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். அப்படிலாம் அப்போல்லாம் பார்த்தோன்னா மாதத்துக்கு 2,000 3,000 செலவு பண்ணுறதே அதிகபட்சம் ஜாஸ்தின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அதுவே வந்து ஜாஸ்தி தான். அப்போ அவ்வளோ கூட நாங்கள் செலவே பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. 2,000 3,000ங்கிறதே வந்து செலவே பண்ணலைங்கிறதா உண்மை. அப்போ அவ்வளோவா நான்வெஜ்ஜில் எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா அப்போ வருமானமே கிடையாது. தொடர்ந்து ஒரு 1 இயர் லாக்டவுன் போட்டேங்கிறப்ப வருமானம் இல்லைங்கிறப்ப என்ன தேவை, சாப்பாடாக ஏதோ ஒரு குழம்பு வச்சோமா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. வெளியவும் எதுவும் போக மாட்டேன். ஹாஸ்பிட்டல் ஏதாவதுனால வீட்லேயே நம்ம அந்த கஷாயம் ஏதாவது டிவியில் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்போ சுத்தமாக செலவே கிடையாது.